இப்போ 110 அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது இவங்க அப்பா 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதே விவாதிச்சிருக்கிறாங்க, நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, அதிகாரத்தில். அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு ஏன் ஞான உதயம் ஏற்பட்டிருக்கிறது? குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறார். அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் நிற்கணுமா, ஸ்டேட் லிஸ்ட்டில் நிற்கணுமா, யூனியன் லிஸ்ட்டில் நிற்கணுமாலாம் விவாதிச்சிருக்கிறாங்க. அது மாநில பட்டியலிலிருந்து அது யூனியன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனதே காங்கிரஸ் மௌனசாமியார் இவங்க தான் இருந்தாங்க. ஆகவே தான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த கோபத்தை மடைமாற்று செய்கிற வகையில் மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை, கோபத்தை, கொந்தளிப்பை மடைமாற்று செய்கிற வகையிலே தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு கூர்ந்து அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார்.